எடுத்து சொல்கிறது. அதனால் இலங்கை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறுபான்மையினர்களாக வாழ்கிறோம், கௌரவமாக வாழ்ந்திருக்கிறோம். 1300 வருடத்தின் வரலாறை பெற்றிருக்கிறோம். சோக நிகழ்வொன்று 2019 ஏப்ரல் மாதம் ஏற்பட்டது. 2015 இருந்து இந்த நாட்டுடைய உயர் மட்டத்துக்கு அறிவித்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நாசக்காரர்களை தடுங்கள், தண்டனை கொடுங்கள் என்று. அவர்களுடைய அந்த அனாவசியமான பொடுப்போக்குதான் என்ன காரணமோ தெரியாது, அவர்களுக்கு வந்த அந்த நாசக்கார சிந்தனைகள் தான் இன்றைக்கு இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நான் 2 விஷயத்தை ஞாபகப்படுத்த வேண்டும். ஒன்று, ஹலால் சான்றிதழ். ஹலால் சான்றிதழ் வழங்கிக் கொண்டு இந்த நாட்டுக்கு முதலாவது 2002 நீங்க பார்லிமெண்ட்லயா ரிஷான்? 2002 ஜமியத்துல் உலமா கிட்ட ஹலால் சான்றிதழ் வழங்க கேட்டதே பார்லிமெண்ட் தான். பார்லிமெண்ட் தான் கேட்டார்கள், நாங்க போகல. ஜமியத்துல் உலமாட்ட கேட்டுட்டு பார்லிமெண்ட்ல ஜமியத்துல் உலமா ஹலால் சான்றிதழ் கொடுத்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் 2013 நாங்க அதை விட்டுட்டு வெளியே வரும் பொழுது $1.5 மில்லியன் வருமானம் இருந்தது. ஜம்மியாவுக்கு அல்ல, இந்த நாட்டுக்கு. ஆனால் அதை துஷ்பிரயோகம் செஞ்ச காரணத்தினால் 2021 ஜீரோக்கு போச்சு. இன்றைக்கு திரும்ப அல்ஹம்துலில்லாஹ் நாங்க கையாண்ட யுக்தி, நாங்க அந்த தூர் நோக்கோட செய்த முயற்சி, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா உயர்ந்த இடத்துக்கு அல்லாஹ் ஹலாலை கொண்டு திரும்ப இந்த நாட்டுக்கு வருமானம் வரக்கூடிய நிலைமை ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த நேரத்திலும் ஜமியத்துல் உலமா 13 லட்சம் தான் அதுல இருந்து எடுத்தது. யூடியூப்ல போயிட்டு பாருங்க. ஜான் கீல்ஸுடைய முந்தைய சேர்மன் சுசந்த ரத்நாயக்க கிட்ட கேட்கப்பட்டது, ஜமியத்துல் உலமாக்கு என்ன கொடுக்கறீங்க? அவர் சொல்றார், பீனட்ஸ். நாங்க பீனட்ஸ் தான் கொடுக்கிறோம். யூடியூப்ல இருக்கிறது. அதனால கண்ணியமானவர்கள், 2வது இந்த நாட்டுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் தான் இஸ்லாமிய பொருளாதாரம். இன்று இஸ்லாமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி உலமாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இந்த யூனிவர்சிட்டியும் அதுக்கு ஒரு பாரிய பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கைக்கு முதலாவது வந்த முஃப்தி தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்களுடைய ஒரு புத்தகம் இருக்கிறது, இன்ட்ரோடக்ஷன் டு இஸ்லாமிக் ஃபைனான்ஸ். ஒரு சகோதரர் அவருடைய அனுமதி எடுத்து அதை மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அவருடைய பேர் ஞாபகத்துக்கு வருதில்லை, அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். அது தமிழில் வெளியாக்கப்பட வேண்டும். உலமாக்களே, துறை சார்ந்தவர்களே, இந்த எப்படி MMD எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதோ அது போல ஒன்றுதான் இந்த இஸ்லாமிய பொருளாதாரத்தை இஸ்லாமிய வங்கி வடிவத்தில் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். பலப்படுத்துங்கள். உலமாக்களும் துறை சார்ந்தவர்களும் சேர்ந்து இதுக்கு பங்காளிகளாக மாறுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக இதை கொண்டு கைர்களை ஏற்படுத்துவான். இறுதியாக ஜமியத்துல் உலமா